அப்போ சசிகலாமா நீக்கப்பட்ட போது ஏன் வந்து செங்கோட்டையன் குரல் கொடுக்கல? திரு டிடிவி அவர்கள் நீக்கப்பட்ட போது ஏன் செங்கோட்டையன் குரல் கொடுக்கல? ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட போது ஏன் செங்கோட்டையன் குரல் கொடுக்கல? இப்ப ஏன் குரல் கொடுக்கிறார்? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன இப்ப ஏன் வேறுபாடு குரல் பார்க்குறீங்க? நான் வந்து பாரதிய ஜனதா வந்து இதன் பின்னாடி இருக்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். திமுக வந்துங்க அது இருக்கலாம். அது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிகள் இடையில ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு லாபமா இருக்கும். ஆனா பிஜேபி வந்து மீண்டும் நயினார் என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் சேரணும், டிடிவி சேரணும்ன்றாரு. டிடிவி அவர் எப்படி சேர முடியும்? அவர் தனியா கட்சி வச்சிருக்காரு, சின்னம் இருக்கு, பல்வேறு தேர்தலில் போட்டி போட்டாச்சு. 2019 இருந்து நானே எவ்வளோ நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அமமுகவோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சிஆர்எஸ்க்கு அது நன்றாக தெரியும். அப்போ டிடிவி வந்து 2019 இருந்து வரைக்கும் 6 மாதம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. 6 வருடம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. ஆமா, 6 வருடம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. கூட்டணி சாத்தியம்னு அவர் சொன்ன பிறகும் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாமல் போனது வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ். ஓபிஎஸ் நீங்க இதுல சேர்த்தானே ஆகணும். ஆமா. அப்போ இயல்பாக இவங்களுக்குள்ள பெரிய கருத்து வேற்றுமைகள் முதல்ல இருந்தே இருக்கு.